அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். வேப்பமர கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்டா, இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இட்லி பொடி ரெடி பண்ணி போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 150 கிராம் வெள்ளை உளுந்து, ஒரு 10 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 5 கிராம் ஜீரகம், 5 கிராம் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, தேவையான அளவு உப்பு, ஒரு 5 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, பெருங்காயத்தூள், ஒரு 15 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்து காட்டி ரைஸை கொஞ்சம் வறுக்கலாம். அரிசி பொரிஞ்சிருச்சு. அதை உளுந்து நம்ம வறுத்துக்கலாம். உளுந்து வறுத்துருச்சு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். மிளகா வறுக்க மட்டும் கொஞ்சம் போடணும். நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பேன்லேயே இந்த முருங்கைக்கீரையும் போடுறேன். முருங்கைக்கீரை நல்லா சுருண்டுருச்சு. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம உப்பையும் சேர்த்து கொஞ்ச நேரம் இதையும் வதக்கிக்கலாம். வறுத்து வச்சது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ பொடி பண்ணி எடுக்க போகிறேன். வறுத்து வச்சது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தூள் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு நம்ம ஒரு காற்று போகாத கல் பாட்டிலோ இல்லை சில்வர் டப்பியோ காற்று போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. இது ஒரு மாதம் இல்லை, வெளியில் அப்படியே இருக்கும். இதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெய் போட்டும் சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.